அண்மை செய்தி. திண்டுக்கல்லில் காங்கிரசின் தொழிற்சங்கமான INTUC-யின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் யுவன். அதாவது திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு INTUC-னுடைய 232வது மாநில செயற்குழு கூட்டமானது இப்போது நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியாகி அந்த கூட்டத்திற்காக காங்கிரஸ் சார்பில் இருந்து பல்வேறு தொழிற்சங்கத்தை சேர்ந்த நபர்கள் இங்கே அதில் பார்த்தீர்களானால் தற்போது அதாவது மண்டல தலைவர் SS மணி மற்றும் மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையிலே நடைபெறக்கூடிய கூட்டம் என அறிவித்துவிட்டு இதில் ஓய்வு பெற்ற பன்னீர்செல்வம் என்பவரது இன்னொரு குழுவானது தற்போது கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த தனியார் மண்டபத்தை தற்போது ஜெகநாதன் அதாவது மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையிலே நடத்தக்கூடிய குழு தான் அந்த மண்டபத்தை அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த பன்னீர்செல்வம் என்பவருடைய குழுவானது இங்கே நடத்தி கொண்டிருப்பதை கண்ட அந்த மற்ற குழுவானது இருவருமே அந்த மண்டபத்திற்குள்ளே சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் பிரச்சனையானது உருவானது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக காவல்துறையினர் அங்கே கூடினார்கள். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு முரண்படாத நிலையிலே இரு தரப்பினரிடமும் கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது. அதில் ஒரு தரப்பினர் அதாவது இந்த இது நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த ஜெகநாதன் மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையிலான குழு அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த பேனரானது கிழிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கிழிச்சதன் அடிப்படையில் இரு தரப்பினரிடையுமே கடும் வாக்குவாதம் நிலவி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இரு தரப்பினரிடையே வாழ்க ஒழிக என்ற கோஷத்தை அதிகமாக மண்டபத்திற்குள்ளேயே எழுப்பக்கூடிய நிலை. இதனை கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை அங்கே இல்லாமல் உடனடியாக கலைந்து சென்றதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த காங்கிரஸ் நடத்திய INTUC காங்கிரஸ் குழுவில் இருக்கக்கூடிய INTUC நடத்திய இந்த மாநில செயற்குழு கூட்டம் கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.